இன்றைய தினம் தமிழாய்வு மையம் இலங்கை பிரித்தானியா ஆதரவுடன் திரு மு. திருநாவுக்கரசு அவர்களால் எழுதி வெளியிடப்படுகின்ற பூகோளவாதம் புதிய தேசியவாதம் என்ற தலைப்புடன் கூடிய வரலாற்று ஆய்வு நூல் வெளியீட்டு விழாவில் உங்கள் முன் உரையாற்றுவதில் மகிழ்வடைகின்றேன். அத்துடன் படித்த அறிஞர்கள் மத்தியில் பேச வாய்ப்பு கிடைத்ததையிட்டு மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக என்னிடம் முன்கூட்டியே நேர ஒதுக்கீடு பெற்றுக்கொள்ளப்பட்ட போதும் 533 பக்கங்களை கொண்ட இந்நூல் எனது பார்வைக்காக நேற்று முந்தைய தினம் சேர்க்கப்பட்டு ஒரு இரவு கால அவகாசம் மட்டுமே தரப்பட்டது. ஆகையால் இந்நூலை படிப்பதற்கு நேரம் போதவில்லை. நூல் ஆய்வில் ஈடுபட்டிருக்கும் அறிஞர்கள் நூல் பற்றி நுணுக்கமாக கூறுவார்கள். என்னை பொறுத்தவரையில் பிற அவசர கடமைகளையும் புரிய வேண்டிய சூழ்நிலையில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில பக்கங்களை புரட்டி பார்த்து இந்த நூலாசிரியர் திரு திருநாவுக்கரசு அவர்களால் குறிப்பிடப்பட்ட விடயங்களின் சாராம்சத்தை ஓரளவு புரிந்து கொண்டு பேச விளைகின்றேன். பூகோளவாதம் புதிய தேசியவாதம் என்ற தலைப்பில் வெளியிடப்படுகின்ற இந்த நூல் ஏனைய அரசியல் ஆய்வு கட்டுரைகளை போன்று அமையாது மிக பரந்துபட்ட ஒரு பன்முக பார்வையுடன் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்பிரபஞ்சம் உருவாகிய காலத்திலிருந்து இன்று வரை உலகளாவிய ரீதியில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகள், கலாசார தன்னிருப்பு போராட்டங்கள், பூகோள அரசியல் மாற்றங்கள், உலக பொருளாதாரத்தின் மாறுபடு நிலை, காலனித்துவ ஆதிக்கம், அதன் மூலமான உலகமயமாக்கல் மற்றும் தற்கால அரசியல் என பல விடயங்களையும் ஆராய்ந்து வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறான நூல்கள் மென்மேலும் வெளிவர வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயமாகும் என்று கூறலாம். காரணம், உலகமானது சென்ற ஒரு நூற்றாண்டு காலத்தினுள் சிறுத்துவிட்டது, சுருங்கிவிட்டது. 200 வருடங்களுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை யாழ் கல்லூரியை நடத்திய அமெரிக்கன் மிஷனரிமார் அமெரிக்காவில் பாஸ்டனில் இருந்த தமது தலைமையகத்துக்கு போய் அவர்களின் சிரேஷ்டர்களின் அறிவுரைகளை பெற்று வருவதென்றால் 6 மாதங்கள் போகவும் 6 மாதங்கள் திரும்பவும் காலம் வேண்டியிருந்தது. இன்று நினைத்த உடனே நேருக்கு நேருக்கு போகக்கூடியதாக பேசக்கூடியதாக உள்ளது. ஆகவே உலகம் சிறுத்துவிட்டது, சுருங்கிவிட்டது. காலத்திற்கு காலம் இலங்கையில் வரலாற்று நூல்கள் மாற்றி மாற்றி எழுதப்படுகின்றன. இன்று சரித்திர ரீதியாக உண்மை என்று கூறப்படுபவை நாளை மாற்றி அமைக்கப்படுகின்றன. இதிகாச வரலாறுகளும் பழங்குடியினரின் இருப்புக்கள் மற்றும் மத வழிபாடுகள் பற்றிய பல தவறான விடயங்களை இப்பேற்பட்ட வரலாற்று நூல்கள் தாங்கி வருவதை அவதானிக்கலாம். இலங்கையின் பூர்வீக குடிகளை தமக்கு பின்னரான வந்தேறு குடிகளாக காட்சிப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டு வரும் இக்காலகட்டத்தில் இன்றைய இவ்வாறான நூல்கள் பரந்துபட்ட ஆய்வுகளுடன், உசாத்துணை நூல்களின் ஆதாரங்களுடனும் பூர்வீக கல்வெட்டு அடையாளங்களுடனும் வெளிவருவது காலம் கடந்து நமது இருப்பை உறுதி செய்கின்ற ஒரு வரலாற்று ஆவணமாக கொள்ளப்படலாம். காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழ் நாகரிக மேலாண்மை கொண்ட பலாத்கார வழிமுறைகளின் வாயிலாக அரங்கேற்றப்பட்ட உலகமயமாக்கல் நிகழ்வுகளும், சுதேச மக்களை இராணுவ ரீதியாக வெற்றி கொண்டு தங்கள் குடியேற்றங்களை நிறுவி அதனுடன் இணைந்து ஐரோப்பிய மொழி, மதம், கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறை ஆகியவற்றையும் சேர்த்து திணித்த வரலாறுகள் சிறப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளன இந்த நூலில். மனிதனை பூமியில் முதலில் தோற்றுவித்த ஆப்பிரிக்கா கண்டமே உலகமெங்கும் மனித பரம்பலை ஏற்றுமதி செய்தது என்று அந்த நூலில் கூறப்பட்டுள்ளது. குமரி கண்டமே முதலில் மனிதனை தோற்றுவித்தது என்று கூறுவாரும் உளர். அந்த கருத்து வேற்றுமைக்குள் நாம் இங்கு போக வேண்டிய அவசியம் இப்பொழுதில்லை.
ஆத்மஞானிகளின் கண்டம் என்று அழைக்கப்படும் பெரும் மதங்கள் தோன்றிய ஆசியா பின்பு உலகெங்கும் மத பரம்பலை ஏற்றுமதி செய்தது. அதே போன்று இந்தியாவில் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பௌத்தம் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டை தொடர்ந்து கிழக்கு, தென்கிழக்கு ஆசியா ஆகிய நாடுகளுக்கு பரவியதாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறாக பௌத்த மதம் பரவிய காலத்தில் இலங்கையின் வடபகுதியிலும் பௌத்த மத தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் எடுத்து கூறப்பட்டுள்ளன இந்த நூலிலே. இவ்வாறு வாழ்ந்த தமிழ் பௌத்தர்களின் சில அடையாளங்களையும் கல்வெட்டுக்களையும் இன்று அடையாளம் கண்டு அதற்கு தவறான ஒரு வியாக்கியானத்தின் மூலம் சிங்கள மக்கள் இப்பகுதிகளில் முன்பு வாழ்ந்துள்ளார்கள் என கூறப்படுகின்றது. இது முற்றிலும் தவறானது. இவ்வாறான தவறான கருத்துக்களை பரப்ப விடுவது இன அழிப்புக்கு ஒப்பானது. அடுத்து, இந்தியாவில் தோன்றிய இந்து மதம் இந்திய உபகண்டத்திற்குள்ளேயே அடங்கிவிட்டது. விதிவிலக்காக சோழ பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் தென்கிழக்காசிய நாடுகளை நோக்கி கலாச்சார செல்வாக்கு வடிவில் பரவிய போதும் சோழ பேரரசின் வீழ்ச்சியுடன் அப்போதைய இந்து மத செல்வாக்கு குறைந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. கிறிஸ்தவம் 16ஆம் நூற்றாண்டை தொடர்ந்து முழு உலகிற்கும் பரவியது மட்டுமன்றி தற்போது 126 நாடுகளில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையினராக வாழுகின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போன்று கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் மேற்கு ஆசியாவில் தோன்றிய இஸ்லாம் மதம் இன்று 46 நாடுகளில் பெரும்பான்மையினர் மதமாக உள்ளது. சனத்தொகை ரீதியில் 2வது பெரிய சனத்தொகையாக இந்தியாவில் முஸ்லிம்கள் காணப்படுவதும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூகோளவாதம் என்பது வெறுமனே புவி பரப்பு பற்றிய விடயம் மட்டுமல்ல, மாறாக புவியின் இருப்போடு தொடர்புபட்ட சூரிய குடும்ப அங்கங்கள் உடனான தொடர்பும் மற்றும் நட்சத்திரங்கள், பிரபஞ்சம் பற்றிய சிந்தனை அறிவுகளுடன் கூடியதே பூகோளவாதம் என்பதை படைப்பாளர் மிகச்சிறப்பாக எடுத்து கூறியிருப்பது இவரின் தனிச்சிறப்பாகும். ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று கூறுவார்கள். முற்றிலும் அவ்வாறான முழுமையான சிந்தனையுடன் அணுவையும் அகிலத்தையும் சேர்த்து பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டத்தை இந்த நூலில் காண்கின்றோம். அவர் கூறாத ஒரு விடயத்தை இங்கு கூறலாம் என்று எண்ணுகின்றேன். சுமார் 45 வருடங்களுக்கு முன்னர் என்று நினைக்கின்றேன், இந்தியாவில் இருந்து ஒரு பிரசித்தி பெற்ற சோதிடர் இலங்கை வந்தார். அப்பொழுது பிரபல்யமாயிருந்த நாஸ்திகவாதி ஏப்ரஹாம் கொவூர் அவர்கள் அந்த சோதிடரிடம் ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு தூரத்தில் இருக்கும் சூரியனும் சந்திரனும் பிற கிரகங்களும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகின்றது என்று சொல்ல உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்டார். அதாவது அது நடக்கக்கூடாது ஒன்று என்ற அடிப்படையிலே அவ்வாறு கேட்க முடியுமா, அப்படி சொல்ல முடியுமா என்று அவர் சொன்னார். கிருஷ்ணமூர்த்தி என்ற அந்த சோதிடர் பதற்றப்படாமல், கோள்கள் மனிதன் வாழ்வை நிர்ணயிப்பதில்லை, கர்ம வினைப்படி ஏற்கனவே விதிக்கப்பட்ட வாழ்க்கையின் அம்சங்களை கோள்களின் இருப்பிடங்களை வைத்து கணித்து சொல்கின்றோம். என் முன் இந்த குடை இருக்கின்றது, தூரத்து வெளிச்சத்தில் அது தெரியாது, இங்கிருக்கும் விளக்குகள் அனைத்தையும் போட்டுவிட்டால் இங்கிருக்கும் குடை எல்லோருக்கும் புலப்படும் என்று கூறினார். ஆகவே அத்தனை கோள்களும் எங்கெங்கு இருக்கின்றனவோ அதை வைத்து அந்த வெளிச்சத்தின் ஊடாக ஒவ்வொருவருக்கும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை கூற முடியும் என்று அவர் கூறினார். முழுமையான அறிவு பற்றி பேசும்போது நாம் இந்த கருத்தையும் உள்வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். மேலும் இன்றைய நூலில் புவிப்பரப்பில் காணப்படுகின்ற இயற்கை சார்ந்த அம்சங்களையும் மூலவளங்கள், தாவரங்கள், விலங்கு உயிரினங்களையும் பேணி பாதுகாப்பது இன்னொரு அம்சமாக எடுத்து காட்டப்பட்டு இருப்பதுடன் இயற்கைக்கும் ஏனைய ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் இடையே, இயற்கைக்கும் ஏனைய ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சமநிலையை பேணுவதன் அவசியம் பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. சரித்திர ரீதியாக கூறிக்கொண்டு வருபவர் எதையெல்லாம் சேர்த்து அந்த முழுமையான நோக்கத்தை எடுத்து காட்டுகின்றார் என்று பாருங்கள். தாய்மொழி கற்கை பற்றி குறிப்பிடும் போது
தாய்மொழியில் கற்றுக்கொண்ட ஒருவர் தன் தாய்மொழி மூலம் கல்வியில் பெற்ற வளர்ச்சியினூடாக தன் சிந்தனையை ஸ்தாபித்த பின்னணியில் பிறமொழி துணையோடு மேலும் தன்னையும் தன் அறிவையும் வளப்படுத்த இயலும் என்ற இவரின் வாதம் வரவேற்கத்தக்க ஒரு கருத்தாகும். இதே கருத்தையே நான் இன்றைய தினம் யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற இ-லெசன்ஸ் இருவட்டு வெளியீட்டு நிகழ்வில் வலியுறுத்தியிருந்தேன். அதாவது தாய்மொழி கற்கையானது தனது பாட விடயப்பரப்புகளை சொந்த மொழியில் சிறப்பாக புரிந்து கொண்டு கல்வி கற்கின்ற போது பலவித பலன்கள் கிட்டுகின்ற போதும் சர்வதேச மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மொழி கற்கை நிறையையும் சமகாலத்தில் மேலோங்கச் செய்வதன் மூலமே உயர்நிலைகளை எட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு குறிப்பை அங்கு முன்வைத்தேன். அதே குறிப்பையே இங்கும் நூலாசிரியர் குறிப்பிட்டிருப்பது எமது கருத்து ஒற்றுமையை வலியுறுத்துவதாக அமைகின்றது. இவ்வாறு பூமி, பிரபஞ்சம், பூகோளவாதம் என்ற தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்த ஆசிரியர் இலங்கை தமிழர்களின் நிலை பற்றியும் மிக தெளிவாக ஆராய்ந்து குறிப்புகளை வெளியிட்டுள்ளார். சமஷ்டி என்ற வடமொழி சொல் பிரயோகத்தால் விளைந்த வரலாற்று நகர்வுகளும் அதனையொட்டி தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் அவர் எடுத்து கூறியுள்ளார். தம்மதீப கோட்பாட்டின்படி இலங்கை தீவு பௌத்த தர்மத்திற்கென புத்த பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது ஆசி வழங்கப்பட்ட பூமி என்ற கருத்துருவம் மேலோங்க பௌத்த மதம், சிங்கள மொழி, அரசு என்ற மூன்றும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து சிங்கள மேலாதிக்கத்தை உருவாக்கியமை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். கண்டிய சிங்களவர்கள் கரையோர சிங்களவர்களை விட உயர்ந்தவர்கள் எனவும் கரையோர சிங்களவர்கள் இரண்டாம் பட்சமானவர்கள் என்ற நிலைப்பாட்டில் கண்டியர்கள் இருந்த காலத்தில் அவ்வாறு நினைத்து கொண்டிருந்த காலத்திலேயே SWRD பண்டாரநாயக்காவினால் சமஷ்டி கோரிக்கை முதலில் 1926 முன்மொழியப்பட்டது. சிங்கள தலைவர்களிடமிருந்து இவ்வாறு முன்மொழியப்பட்ட போது அவை பற்றி அக்கால தமிழ் தலைவர்கள் கண்டுகொள்ளாதது வருத்தத்துக்குரியது. அக்காலத்திலேயே தமிழ் மக்களின் இருப்புக்கான நிரந்தர தீர்வு ஒன்று கிட்டுவதற்கான வாய்ப்பான காலம் கனிந்த போதும் அதனை கருத்தில் கொள்ளாது பிரித்தானிய சாம்ராஜ்யத்திலும் மற்றும் கடல் கடந்த நாடுகளிலும் கல்விசார் தொழில் வாய்ப்புகளை தமிழ் மக்கள் பெறுவதற்கான சிந்தனைகளுக்கே தமிழ் தலைவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்று கூட என்ன நடக்கின்றது? எங்கள் மாணவர்கள் நன்றாக படிக்கின்றார்கள், டாக்டர்களாக, என்ஜினியர்களாக வருகின்றார்கள், உடனேயே வெளிநாடு சென்று விடுகின்றார்கள். அவர்களுக்கு இனாமாக தரப்படும் கல்வி வெளிநாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று தமிழ் மக்களின் எழுச்சி பெற்ற கல்வி கற்ற நடுத்தர வர்க்கம் இந்த மண்ணில் இருந்து வெளியேற வளமான மூளைகளை தமிழ் மண் இழக்க நேர்ந்தது. இதை அவர் கூறுகின்றார் ஆசிரியர். இதனால் தமிழ் மூளைகள் தமிழ் தேசியம் சார்ந்த சமூக சிந்தனையை கைக்கொள்ளாது உத்தியோகம் சார்ந்த திரவியம் தேடும் வழியை நோக்கி திசை திரும்பியதன் விளைவே இன்று நமது தேசிய சிந்தனைகளில் காணப்படக்கூடிய பின்னடைவுகளாக இருக்கின்றன என கூறப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு பிரிந்து செல்லும் உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை உண்டு என்ற ஒரு தீர்மானத்தை 1944 ஆண்டில் முதன்முறையாக டாக்டர் S.A. விக்ரமசிங்க நிறைவேற்றிய போதும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து நிறைவேற்றிய போதும் இந்தியாவுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இலங்கை தேசிய காங்கிரஸ் ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொண்டதன் வாயிலாக அது கைகூடாமல் போனது. ஸ்ரீ வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்தியாவுடன் ஒன்று சேர்க்கப்பட வேண்டிய நாடாக இலங்கையை அப்போது அடையாளம் காட்டியிருந்தார். என்னென்ன நாடுகள், எந்தெந்த அரசர்கள், சிற்றரசர்களுடைய நாடுகளை ஒருமித்து சேர்த்து இந்திய உபகண்டமாக மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடும் போது இலங்கையையும் அதனோடு சேர்த்திருந்தார். இந்தியாவுக்கு சாதகமாக பேசி வந்த சிங்கள தலைவர்கள் சுதந்திரம் கிடைத்ததும் மலையக மக்கள் 10 லட்சம் பேரின் குடி உரிமைகளை பறித்தார்கள். இந்தியாவை புறக்கணித்து பிரித்தானியாவுடன் கூடிய பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதன் விளைவாகவே இந்தியாவுக்கு எதிரான இராணுவ தளங்களை பிரித்தானியர் இலங்கையில் அமைக்க முடிந்ததுடன் தமிழருக்கு எதிரான அரசியலமைப்பு சட்டத்தினை சிங்கள தலைவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் வழிவகுத்தது. அப்போது கூட தமிழ் தலைவர்கள் புவிசார் கண்ணோட்டத்தை
அல்லது சிங்கள தலைவர்களுக்கும் மற்றும் பிரித்தானிய ஆட்சியாளர்களுக்கும் இடையேயான அரசியல் உள்நோக்கங்களை சந்தேக கண்கொண்டு நோக்காமை அவர்களின் கற்பனை நிறைந்த அரசியல் சிந்தனைகளையும் சிங்கள தலைவர்களின் மதிநுட்பம் மிக்க அரசியல் நகர்வுகளையும் எடுத்து காட்டுவதற்கான சிறந்த உதாரணங்களாக இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகச்சிறந்த அறிவாளியாகிய பேராசிரியர் ஸ்ரீ சி சுந்தரலிங்கத்திடம் நீயே சிறந்த மதியூகி என்றதும் யார் கூறினார்கள்? டி.எஸ். சேனநாயகர். நீயே சிறந்த மதியூகி என்றதும் அவர் தமிழர் தவிர்ந்த சிங்களவர் மட்டும் பேன் சிங்கள கேபினட் தமிழர் தவிர்ந்த சிங்களவர் மட்டும் அமைச்சரவையை நியமிக்கும் வழிமுறைகளை டி.எஸ். சேனநாயக்காவிற்கு எடுத்து கூறியிருந்தமை இந்த தருணத்தில் நினைவுக்கு வருகின்றது. எங்களுக்கு கெட்டித்தனம் இருக்கின்றது, படிப்பு இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் எங்களை எந்த விதத்திலே சிங்கள தலைவர்கள் மாற்றி அமைத்து தமக்கு சாதகமாக நடந்து கொண்டுள்ளார்கள் என்பதை இந்த நூல் விவரிக்கின்றது. மலேக மக்களின் குடியுரிமை பறிக்கப்பட்ட நிலையில் எஸ்.ஜே.பி. செல்வநாயகம் விலகி சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து 1949ஆம் ஆண்டில் சமஷ்டி கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கிய போதும் கண்டிய சிங்களவர்களும் கரையோர சிங்களவர்களும் கைகோர்த்து தமிழ் மக்களை ஒடுக்கத் தொடங்கியதன் பின்புதான் 1956 அளவில் தமிழ் தலைவர்களுக்கு சமஷ்டி முறை பற்றிய உண்மையான ஞானோதயம் தோன்றத் தொடங்கியது என்ற செய்தியை வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் ஆசிரியர். எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்க என்ற கரையோர சிங்களவர் ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்க என்ற கண்டிய பெண்ணை மணம் முடித்த போதே கண்டிய கரையோர சிங்கள உடன்பாடு தொடங்கிவிட்டது என்று கூறலாம். அவ்வாறான மேல்மட்ட பிணைப்பு கண்டிய சிங்களவரை சமஷ்டி கோரிக்கையில் இருந்து கீழ் இறக்க வைத்தது. இரு சாராரும் சேர்ந்து எம்மை ஒதுக்க தலைப்பட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் பிரித்து ஆள தமிழர்கள் பயன்பட்டார்கள் என்றும், அதாவது நாட்டில் உள்ள இனங்களை பிரித்து தங்களுடைய ஆட்சியை செலுத்துவதற்காக வெள்ளைக்காரர்கள் தமிழர்களை பாவித்துக் கொண்டார்கள் என்றும், தமிழர்களுக்கு அளவுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டன என்றும் கூறி மீது அநீதிகள் கட்டவிழ்க்கப்பட்டன. இவ்வாறு காலத்திற்கு காலம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் 1956இல் சிங்கள மொழி ஆட்சி மொழியாக ஆக்கப்பட்டமை, அதனைத் தொடர்ந்து தனி ஈழம் பற்றிய சிந்தனை உருவாகிய விதம், உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலைகள், இனவாரி தரப்படுத்தல் என்ற பல விடயங்களையும் ஆராய தவறாத ஆசிரியர் 1983ஆம் ஆண்டின் கருப்பு ஜூலை, இனி தமிழ் மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்ற தந்தை செல்வநாயகத்தின் கூற்று, முள்ளிவாய்க்கால் தந்த பெரு வலி, தமிழ் இனத்துக்கு ஏற்பட்டிருக்கும் மனவலி ஆகிய அனைத்தையும் தொட்டு சென்று இறுதியாக ராஜபக்சர்களின் வழியில் அமைதியாக செல்லும் சிறிசேன ராஜபக்ச அவர்களின் வழியில் அமைதியாக செல்லும் சிறிசேன என்ற தலைப்புடன் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இதனால்தான் நாங்கள் அவர்களிடையே அடிப்படையில் சில கொள்கைகள் இருக்கின்றன, தங்களுக்குள் எந்த விதத்தில் அவர்கள் போரிட்டு கொண்டாலும் முரண்பட்டு கொண்டாலும் அந்த அடிப்படையில் இருந்து அவர்கள் தவறிவிட மாட்டார்கள். அந்த அடிப்படை தமிழ் மக்கள் சார்ந்தது என்பதை மேலும் மேலும் இதுவரை காலமும் கூறி வந்துள்ளோம். இந்நூலை பற்றி விலாவாரியாக ஆராய்வதற்கோ அல்லது குறிப்புகளை மேற்கொள்வதற்கோ கால அவகாசம் அற்ற நிலையில் எனது குறிப்புகளை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். ஆசிரியர் திருநாவுக்கரசரின் முழுமையான உலக நோக்கும் தமிழ் மக்கள் மீது அவருக்கு இருக்கும் கரிசனையும் அவர் நூலில் நாம் வாசித்தவற்றில் இருந்து தெற்றென புலப்படுகின்றன. இவ்வாறான நூல்கள் இன்றைய காலத்தின் கட்டாயம் என்று கூறி ஆசிரியரை பாராட்டி, அங்கு இலங்கைக்கு வராத அந்த ஆசிரியரை பாராட்டி, இந்தியாவில் இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டுள்ள அந்த ஆசிரியரை பாராட்டி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.